போய் நிப்பாங்க வரதுக்குள்ள அத வரா பாரு காந்தாரி முண்டியாட்டம் அப்படின்னு உங்க அம்மா பேர் முண்டே நான் முண்டிட்டு அதோட எங்க அம்மா பேரு உலகெங்க பிரான்ஸா ஏய் பரவி இருக்கின்றது நீ சொல்வது பார்த்தா கேலிதுமா சொல்றியா இல்ல பெருமைப்படுத்தி பேசுறியா என்ன சொல்ற உங்க அம்மா பேர் எல்லா ஊருக்கு தெரிஞ்சு போகுது காந்தாரி முண்டே டேய் முண்டியா இந்த முண்டை இது அதெல்லாம் பேசக்கூடாது புரியுதா நேராவே நிக்க முடியல நம்மளால டேய் டேய் பாயிண்டா நில்றா நே நிஜமா டேய் பெரிய ஆளுங்க நீங்க அது ஞாபகம் செக்கு செக்கா நோட்டு நோட்டா தாள் தாளா இருக்குது சொல்றேன் புரியுதா இருவருக்கும் சுபோதல் பிராந்தே நாங்கள் ஆடவர்கள் எத்தனை பேர் தெரியுமா 1 10 20 30 40 50 60 70 80 90 ஆடா படுபாவி எதுமே இல்லாத கூட மேல நிம்மலமா போயினே இருக்க லைனா போயிக்கிறீங்களே எத்தனை பேர் தான் ஏய் நாங்கள் ஆடவர்கள் 100 பேர் எத்தனை பேர் 100 ஆடவர்கள் 100 ஆடவர்கள் முதலாக பிறந்தவன் எமது பெயர்தான் துரியோதனன் நிஜமா எனக்கு சந்தேகம் என்னடா சந்தேகம் 100 பேர் ஆடவர் ஆமா ஒரு எதுனா கோஸ் இருக்குதுடா குழந்தை ஒரே ஒரு தங்கை ஒப்பற்ற மங்கை அவ பேர் தெரியுமா அவ பேர் என்ன ஏய் அவ பேரா நீ தான் சொன்னீங்க ஏய் நான் பேசலாம்டா நீ பேசலாமா அதான் உங்க தங்கூசியா அதான் உங்க பேர் அவளுடைய பேர் சொல்ற விளக்கமா புரிஞ்சுக்கணும் அடுத்து சொல்ல சொன்னடாப்பா சொல்லுங்க அடுத்து சொல்ல துச்சாலை புரியுதா மகாராஜ் தப்பு கிடையாது எந்த ஒரு குறை இல்லாமல் சேமமா இருக்காங்க குறையே இல்ல 101 குழந்தைக்கு ஆமா ரொம்ப சௌகரியமா இருக்காங்க சேமமா இருக்காங்கடா என் முண்டாட்டி ஒரே ஒரு குழந்தை தான் பெத்தெடுத்தான் அவ முகத்தை 3ஆம் நேரத்து போய் பார்த்தா எப்படி இருக்குதுன்ற எப்படா குழந்தைக்குது அட படுபாவி இப்படி டொக்குண்டு வளருமா போதுனா கோப்பா ஆக்கட்டும் அது கிடையாது ராபர்கள் செய்து ஒரு பூஜா பலன் ஒரு புண்ணியம் பூஜா பலன் கிடையாதுங்க ஆளு வெளுவாத்தா பொறுத்துக்கினே இருக்கும் அபராபர்களை செய்த ஒரு புண்ணியமாகும் புண்ணியம் செய்தால் படுபாவி அது இல்ல வலுவா மட்டும் இருந்தா 10,000 குழந்தை புரியுதா அவர்களை செய்த ஒரு புண்ணியம் அதுதான் பார்த்தா அதுல இருறா குழந்தை நீ ஆமா கூரை இல்லாமல் ஒரே ஒரு தங்க ஊசிடா ஒரே ஒரு தங்கை துச்சாலை ஒரே ஒரு தங்க 101 பேருக்கு தண்ணி மொண்டு குடிச்சே உன் தங்கச்சி தாலி அனுப்புவோம் டேய் தாலி அத்து குடுமா மாடியா ஒரு ஆளா 2 பேர் 100 பேர் வரீங்க அது கிடையாதுடா தனித்தனியா ஒரு ஆளு போட்டு எல்லா ஆளுகளை வச்சு வேலை செய்யற ஆளு புரியுதா அது உண்டான ஒரு ஆளு புரியுதா எல்லாம் சம்பளம் கொடுக்கறது யாரு எல்லாம் நான் சம்பாதிச்ச சொத்துடா குழந்தை அவங்க சம்பாதிச்சுடா குழந்தை புரியுதா இப்படி நாங்கள் வருகின்ற வேலைகளே 32 மேல மதியம் எப்படி முழங்குது துதும் துதும் சொல்லு மாடியா சாரி இப்படியாக 32 மேல வந்து குறை என்பது கிடையாது எந்த குறையும் கிடையாது தாம் 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 புரியுதா இருந்தாலும் நீ ஒரு யார் சொல்லிட்டு ஏய் ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா
அண்ணன் சகுனி. குடி கூட்டாங்க சாகுனி. அந்த மூஞ்சத்துல ஒரு பூ எடுத்துக்கிட்டா சனி. என்ன வேலை சனி பகவான் இதை வச்சுக்கிட்டாங்க. ஆமா அப்பா அம்மா எத்தனை பாட்டு பார்த்தாங்க தெரியுமா? அவங்களோட அதிகம், மருமக பிள்ளையோட அதிகம். எப்படி 103 குழந்தை. 105 பேரு 103. என்னோட சேர்த்தா 104. அடடே என்னோட சேர்த்தா நீ போய் சத்தினா உனக்கு தமிழே வாயில் வராதா? 101. உங்க அம்மா ஒரு 104. உங்க அக்கா ஒரு 105. அதான் உங்க அம்மா அக்கா. அதான் அக்கா 104 பேரு. நீங்க 104 பேர் ஆடவர். ஒரு அக்கா 105. 105 பேர். அக்கா பேர் தெரியுமா? என்ன? காந்தாரி அம்மையார். அதான் அங்க கொடுத்துக்கிறீங்களா? ஆமா திருநாட்டு மகிழ்வனுக்கு வரும் பிள்ளைதான் வெறும் பிள்ளை. மருமக. அதை கொடுத்ததால்தான் உங்க அம்மா கால் வழியா புடிச்சுனே இருக்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவனுக்கு சனினே யார் தெரியுமா? நான் தான். கூட இருந்தீங்கன்னா கறி வச்சுன்னுக்கிறேன். ஆரங்க ஆரங்க நான் பக்கத்துல இருந்து ஆரங்குறேன். கறி வறுத்து கொண்டுக்கிறேன் கூட இருந்து. ரொம்ப கிடையாது. பள்ளிப்பட்டி பண்டாரி அடி வச்சுக்கிறீங்களா? குட்டிட்டு வந்தான். அந்த பக்கம் போனா சொல்றியா? அந்த பக்கம் போட்டான் இந்த பக்கம் போவோம். கூட வச்சுன்னுக்கிறேன். குட்டி சாத்தா. வச்சிரு. ஆமா இருந்தாலும் இன்னும் எப்படி வருகிறதோ தெரியுமா? சொல்கின்றேன். முதலாக எனது தாத்தா திருபாச்சாரியார் அஸ்வத்தம்மா பிரம்மா எல்லாமே அந்த ஆச்சாரியா நான் பேசுகிறேன். அந்த ஆச்சாரியா நான் பேசுகிறேன். மாரியா புரியுதா? திருபாச்சாரி பிரம்மா எனது கூட பிறந்த தம்பிமார்கள் 99 பேரு. ஒரே ஒரு மாமா சகுனி மாமா கல்லிய மாமா அண்ணன் மகன் ராஜா எப்போதும் என்னை இடைவிடாமல் புட சூழ்ந்து கொண்டே வராங்களா? புட சூழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. எந்த குறைபாடும் கிடையாது. கிருபாச்சாரி எல்லா ஆச்சாரியும் உட்காந்துக்கிறாங்க. குறை எந்த பெருகுள்ள உட்காந்துக்கிறாங்க. ஆம் ஆசிரியர் புரியுதா? இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்? ஆச்சாரியடா என்னை விட வயதிலே மூத்தவர்கள் பெரியவர்கள் மரியாதை மதிப்பு கொடுக்க வேண்டும். புரியுதா? யாருக்கு நம்ம மதிப்பு கொடுக்க போறோம்?
அது கிடையாதுடா குழந்தை. நான் யார் யாருக்கு பயப்பட நினைக்கிறேன்? யாருக்கு? சொல்லிட்டு வந்தப்ப ஒருவருக்கு போயிட மாட்டேன். அப்பா அம்மா கூட போயிட மாட்டீங்க. அப்பா அம்மா கூட போயிட மாட்டீங்க. கிடையாது. பெரியவங்க எல்லாம் போயிட மாட்டேன். யாருக்கும் போயிட மாட்டேன். உடன் பிறந்த தம்பிமார்கள் அவங்க பேச்சு நான் கேட்பானா? ஆமா. கேட்க மாட்டேன். எங்க மாமா இருக்கார். மாமா ஓய் மைத்துனா இவர் தான். இவர்தான் நம்புறப்பா. யார் தெரியுமா? யாரு? காந்தாரி அதிபர். அதிபர். எங்க அம்மா இருக்காங்க பாரு. காந்தாரி அம்மா. தாயோட பிறந்தே பிறந்த தாய் மாமன் இவர்தான். இவர்தான் நாய் மாமா. தாய் மாமா. ஏய், தாய் மாமா தாய் மாமா. இவருக்கு மட்டும்தான் மரியாதையே. மாமாவுக்கு தான். யாருக்கு? மருமக பிள்ளையே மாமன் பாக்கி மறுபடியும் போக்கு. மாமா இல்லனா ஒரு மயிலுங்க. மடியா மாமா இல்லை என்றால் ஒரு மகிழ்ன்றது கிடையாதுடா. புரியுதா? இருந்தாலும் இவரெல்லாம் யாரா தெரியுமா? யாரு? பிக்கசோனா தாய் கதகரிய துணே மகாராஜா இது என்ன கொடி தெரியுமா? அரப கொடி. புரியுதா? எமது கொடியோ அரப கொடி. எந்த ஒரு குறை இல்லாமல் எந்த உனக்கு என்ன குறை என்பது இருக்கின்றதா? ஆடை ஆபரணங்களை பார்த்தால் குறை என்பது பணத்துல குறைவா, நகையில குறைவா, காணித்துல குறைவா, எதுல குறைவா தெரியும். மிருகத்துல வந்து பாடுறா குழந்தை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்டு கட்டு கட்டா இருக்கும். ஒரு பக்கம் மாத்தினா 50 ரூபாய் கட்டு கட்டா அப்படியே இருக்கும். ஒரு பக்கம் மாத்தினா 100 ரூபாய் சொல்றாங்க பாரு. அது 200 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு தனித்தனியா. ஒரு பக்கம் மாத்தினா 5 ரூபாய் பில்லு, 10 ரூபாய் பில்லு. சும்மா நோட்டு நோட்டா பாடுறா குழந்தை. உலகத்துல வந்து பாடுறா. நோட் நோட்டாக்குது, கட்டு கட்டாக்குது. ஓச்சேரியில பானிபூரி வாங்கி சாப்பிட 30 ரூபாய் வாங்கினாரு கூட. ஏதோ தெரியாம வாங்கி சாப்பிட்டியா? இல்ல 10 ரூபாய் ஒரு கட்டு, 200 ரூபாய் ஒரு கட்டு, 100 ரூபாய் ஒரு கட்டுன்றிய. அவ்வளவு கட்டுன்னு தான் நீயா ராவு கண்டு முடிக்க போற. குழந்தை அது போயிது வஞ்சாதான். இப்ப நான் யாரு? ஓச்சேரியில வாங்கி பானிபூரி வாங்கி கெஞ்சி கேட்டு ஐயோ வாங்கதாடே முத்து. காயில என்னோட இன்னொரு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட தந்தா குழந்தை. புரியுதா? அதெல்லாம் பேசப்படாது. ராஜரோட விஷயம் தெரியக்கூடாது. ஆமா, இல்லாத போட்ட பேச்சுதான் வெளியே வரணும். இருக போட்ட பேச்சு எல்லாம் அப்படியே ஆமா 50 வீட்டுக்காரன் கூட பேசலாம். அவன் இல்லாத பட்டவன். நம்ம யாரு?
மேல காரி முடிச்சா கூட நான் சரி அடா படுபாவி. ஏய் என்ன தான காரி போய் போறாங்க அதல்லடா பணக்காரன் பேச்சு ஏன் எதுக்கு தெரியுமா சொல்றேன் அவங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் குடு குடு புரியுதா 2 மணி நேரத்துக்கு செலவு பண்றானா சோட முக்கிற மாதிரி முய்ப்பான் ஆமா புரியுதா ஆனா நம்ம யாரு அப்படியே பத்து மேலே படுத்துறீங்க புரியுதா பணத்தை எச்சுனே போனா பொறிக்கினே எத்தனே உள்ள பேரு பின்னாடியே வருவாங்க அவ்வளவு பணம் வச்சுக்கணும் நீங்க எதுமா இவ்வளவு பணம் வச்சுக்கிறீங்க நீ யார் ரேத்துக்கால பண்ணினுங்கண்டா இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க ஏய் ஏன்டா குழந்தை ரேஷன் கார்டுல போய் அண்ணன் கூட வச்சு நின்னுங்க எனக்கு போடுங்க நான் கூத்துக்கு போறேன் அப்படி கேட்டுக்கோங்க ஆமாண்டா டேய் அது இப்ப இல்லடா குழந்தை போயிது வந்தாதான்டா டேய் ஏன்டா ஏமாந்து வாங்குறடே புட்டு பானிபூரி வேற வாங்கி குத்துறோம் கர்மாந்திர செய்ததுக்கு அப்புறம் 10 பைசாவோட கேள வாங்க கூடாதுன்னு யோசனை பண்ணேன் ஆமா ஐயோ 10 ரூபாய் குறைது கூட டேய் 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 மார்த்த வாங்குறடா டேய் குழந்தை போயிது வந்து பாரு பாத்துக்கலாம்டா காஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்ல குறைது கொஞ்சம் கூட காட்டியாங்க ஏய் முத்து அது வண்டி புடிச்சாவது போய் வாங்கி வரோம் பாரு காஞ்சூர் வாங்கனே சரிடாப்பா ஏய் குழந்தை அதே போயிது வந்தாதான் 10 அது இப்போ துரியோதனன் ஆமா அடங்க புரியுதா சாரி இதுவோ பெருத்த சபை அறிஞர்கள் கலைஞர்கள் கலைவாணர்கள் தெய்வீக சபை சபையை வணங்கிட்ட பிறகு என் கதை தொடர்கிறது கடவுள் சந்திரனும் பாதம்
எங்குதான் உன்னை துதித்தேன் இறங்கியே மாமா நமஸ்காரம் மாமா எதிராளியானார்களாமா? யாரும் கிடையாதுங்க. எதிராளி, சட்டாதி, விரோதி யாருன்னா இருக்கலாமா? இருக்க கூடாதுங்க. யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் குடும்பத்துல எதிராளின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா, ஆளு கட்சின்னு ஒண்ணு இருந்தாங்கன்னா எதிர் கட்சின்னு ஒண்ணு இருக்கும். ஆமாண்டா குழந்தை. அதுபோல உங்களுக்கு எதிராளி யாரு? எதிராளி இருக்கிறார்கள். அவர் யார் தெரியுமா? எங்க சித்தப்பா பிள்ளைகள் ஆபத்தான் பஞ்ச பாண்டவர்கள். சித்தப்பா பிள்ளைங்க தான் எதிராளி. வேற யாரும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரன் அவெல்லாம் விரோதி என்பது கிடையாது. நம்மளுடைய நோக்கத்தை பார்ப்பான். புரியுதா? அவனுக்கு தான் தெரியும். நம்ம பெரியப்பா பிள்ளை எங்க அடிச்சு எங்க கழுவுவான். அந்த நோக்கம் அந்த பசங்களுக்கு தெரிஞ்சு அப்படியே போட்டாலே நானு எங்கேயோ போறியா மறுபடியும் அந்த பஸ் ஸ்டாண்டே தந்து அது போய் வந்தாதான் புரியுதா? இப்ப இல்ல ஆனால் சித்தப்பா பிள்ளைக்கு விரோதி ஆனார்கள். சரி அண்ணன் தம்பிங்க 100 அவங்க ஒரு 105 பேர். அது ஒரு நேரம் குழந்தை சிறிய வயதிலிருந்தே போராமை எப்படி தெரியுமா? அந்த பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அப்புறம் சொல்லலாம் செண்டில் சாப்பிட்டா கூட பேஜ் ஆக போற ஏன் நடக்க
எத்தனை வயதறியிலே உள்ள போட்டேன் அந்த அஞ்சுல எதுவும் சாவு கூடாது செவ்வாலுக்கு போட்டது ஜவுடியாளுக்கு போகுது. அவங்க ஓ அப்படி சொல்றியா அவங்க ஜவுடி- கரெக்டா அப்படி நீட்டா கோயந்த அங்க இருக்கிறாங்க ஜவுடியாளுக்கு போகுது. ஏய் அஞ்சுல ஒண்ணு சாகக்கூடாது, பெருமை அப்படி பேசுறா அவங்க சாகக்கூடாது, அதுதான் நானும் சொல்றேன் ஜவுடியாளுக்கு போகுது. நான் சொல்லிக்கிறேன் புரியுதா ஏஜமா அது மட்டும் முடியாது சாப்பிடறாங்க பார் சாப்பாடு அதுல விஷத்தை வைத்தேன் சாப்பிடுற சாப்பாட்டுல வஸ்த வச்ச எவன்டா விஷத்தை வைப்பான் எந்த கம்யூனிட்டி செய்வாங்க கண்ணேத்தி பேமானி அதெல்லாம் பேசப்படாது கென்னிவா நீ செய்வீங்க. ஆ, ஆமா நடக்கிற வயல முள்ள போட்டுங்க. ஆமா